இப்படி எடுக்கவா? இந்த இது பிடிங்க. இது பிடி. நல்லா கஷாயம் போட்டு குடிங்க. இப்போ ஆஸ்பத்திரி போனீங்கன்னா நம்மளுக்கு அந்த இதெல்லாம் வச்சிருப்பாங்க. அப்போ கபசுரநூறு கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த இதெல்லாம் வாங்கி குடிங்க. ஒன்றும் இல்லாமல் காய்ச்சி வச்சுருக்காங்க, கஷாயம் காய்ச்சி வச்சுருப்பாங்க. அந்த கஷாயத்தை குடிங்க. இயற்கையான முறையில நம்ம உடம்பு கொண்டு வந்தால் சில நாட்கள் நம்ம இருக்கலாம். இல்லாட்டி நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத பிள்ளைங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லுங்க. உங்கள் குழந்தைகிட்ட பிள்ளைங்ககிட்ட சொல்லுங்க. இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்குறது அதில் அஜினோமோட்டோ கலக்குறாங்க. கேன்சர் வர்றதுக்கு அதிகமாக அதான். அதெல்லாம் வாங்கி தயவு செய்து சாப்பிடாதீங்க. பிள்ளைங்களுக்கும் வாங்கி ஏதோ ஒரு நாளைக்கு ஆசைக்கு வாங்கி கொடுங்க. பிள்ளைங்களை அது மாதிரி செல்ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. பச்சை பிறந்த பிள்ளைக்கு இந்த ஒன்றை மட்டும் சொல்லிட்டு முடிச்சது. பிறந்த பிள்ளைக்கு டீ குடிச்சுக்கிட்டு என்ன சொல்லிட்டு அப்போ தான் பாப்பா பிஸ்கட் சாப்பிடுங்க. ஃபோனை கொடுத்துட்டு யானை படம் கொடுத்துட்டு இது பார்த்துக்கிட்டே நடக்கல. 5ஆம் கிளாஸில் போய் படித்த கம்பெனி கண்ணா ஆப்ரேஷன் சொல்கிறாங்க. சின்ன பிள்ளைக்கு 5 வயசுல 5ஆம் கிளாஸ் தான் வருது. அப்போ எல்லாம் செல்லு. இப்போ நாங்களும் செல்லில் ரிப்போர்ட் பண்ணுறோம். அதை மாதிரி இப்போ கண்ணு என்ன தெரியுது சாயந்தரம். ஆனால் சடங்கு மாதிரி தெரிய மாட்டேங்குது. கவுண்ட் மாதிரி இல்லைங்க, நாங்கள் நல்லா தான் பார்க்குறோம். கிராஸ் பண்ண போனோம்னா வெளிச்சத்துக்கு நம்மளுக்கு என்ன தெரியுது மாதிரி இருக்க மாட்டேங்குது. பார்வை எல்லாத்துக்குமே இதாக இருக்குது. இப்போ நாங்களே சொல்கிறோம்ல, ப்ராப்ளம் இருக்க போயிட்டு அதை அணுகிட்டு போயிட்டான்னு சொல்கிறோம். குழந்தைங்க படிக்கிறாங்க. செல்லு வாங்கி பிள்ளைங்களுக்கு புத்தகத்தை படிக்க சொல்லு. கண்ணு போகிறோம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல பழக்க வழக்கமாக அதுங்களுக்கு சொல்லி தரணும்ல. செல்லுனால நிறைய அவங்க கேட்கறதுக்கு அவங்க பதில் சொல்றாங்க. அதனால நீங்களும் சூதான மறைஞ்சு உங்க பிள்ளைங்களுக்கும் அதை சொல்லுங்க. சரிங்களா? இல்லை எதிர்காலத்துல நம்ம கொஞ்ச நாளைக்கு பிள்ளைங்களை சரி பண்ணணும். ஏன்னா வடக்கு இப்ப என்னென்னமோ நடக்குது. அதனால உடல்நிலை சுதாரணம் வச்சுக்கோங்க. பொது பாத்திரமா யூஸ் பண்ணாதீங்க. யூரின் போனீங்கன்னா நல்லா சுத்தமா இருங்க. கண் சுத்தம் நம்ம வச்சுக்கிட்டோம்னா உடல்நலை நல்லா இருக்கு. நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். சரி, அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஓகே.